find the first 4 terms கண்டுபிடிக்கணும். an equal to n cube minus 2. நம்ம first 4 நம்பரை கண்டுபிடிக்கணும். அதனால n வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கிறோம். first n equal to 1ன்னு வச்சுக்கிட்டா 1 cube minus 2. 1 cube என்னது 1. அப்புறம் minus 2 இறக்கிடணும். 2ல இருந்து 1 போச்சுன்னா minus 1. அதுக்கப்புறம் a2 equal to 2 cube minus 2. 2ோட cube என்னது 8. minus 2 வந்துரும். 8ல 2 போச்சுன்னா 6. அப்புறம் a3 equal to 3 cube minus 2. 3 cube என்னது 27. minus 2. 27ல இருந்து 2 போச்சுன்னா 25. a4 equal to 4 cube minus 2. 4 cube என்னது 64. minus 2. 64ல இருந்து 2 போச்சுன்னா 62. அப்ப நமக்கு நம்பர் கிடைச்சிருச்சு. -1 6 25 62. இப்ப நம்ம கணக்கு என்னன்னா an equal to -1 power n plus 1 n plus 1. இப்ப நம்ம கணக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்ப 4 டேர்ம் கண்டுபிடிக்கிறதுனால n equal to 1 2 3 4 எடுத்துக்கிறோம். அப்ப n1 equal to -1. இந்த கணக்குல நம்ம எல்லா இடத்துலயும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்பனா a1 equal to -1 n1 plus 1. அப்புறம் கீழே 1 plus 1 இப்ப நமக்கு எழுதிக்கிறோம். அப்பனா 1 plus 2. -1 power 2 plus 1 2. இப்ப கீழே அதே மாதிரி 1 பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது +1. அப்பனா 1 equal to 2. அப்பனா 1ஓட 2 கூட்டணும்னா ஆன்சர் வந்து a1 equal to 2. இப்ப நமக்கு a1 டேர்ம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் a2 டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி -1 2 plus n 2 plus 1. அதே மாதிரி n போட வேண்டியது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்பனா 2 plus 1 3 2 plus 1 3. அப்பனா 1ஓட கியூபை பெருக்கணும்னா ஆன்சர் -1 தான் கிடைக்கும். 2ஓட 3 பெருக்கணும்னா ஆன்சர் 6. இப்ப -1 into +6 பெருக்கணும்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது -6. இப்ப நம்ம டேர்ம் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டேர்ம் 3. டேர்ம் 3க்கு அதே மாதிரி n போட வேண்டியதுலாம் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -1 3 plus 1 3 3 plus 1 ஆன்சர் இப்படி கிடைக்கும். அடுத்து நம்ம -1 3 plus 4. இப்ப 3ஓட 4 பெருக்கணும்னா 12 -1 கியூப் வந்து -1. அப்பனா +1 plus 12 பெருக்கணும்னா ஆன்சர் வந்து +12ல கிடைக்கும். அதே மாதிரி டேர்ம் 4க்கு அதே மாதிரி n போட வேண்டிய இடத்துல 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -1 4 plus 1 4 4 plus 1 ஆன்சர் கிடைக்கும். -1 power 5 4 into 5. இப்ப 4ஓட 5 பெருக்கணும்னா 20 -1ஓட 5 பெருக்கணும்னா -1 கிடைக்கும். -1 plus 20 2க்கு பெருக்கணும்னா -20 கிடைக்கும். இப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச a1ஓட வேல்யூ 2 a2 ஓட வேல்யூ -6 a3 ஓட வேல்யூ 12 a4 ஓட -20. இதான் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம். கணக்கு எண் 4 பார்க்க போறோம். கணக்கு புத்தகத்திலிருந்து மகாலட்சுமி. an equal to 5n minus by n plus 2. இப்ப 6th டேர்மும் 13வது டேர்மும் பார்க்க போறோம். இப்ப n இருக்க இடத்துல வேண்டியதெல்லாம் நம்ம 6 போட போறோம். இப்ப an equal to 5n by n plus 2. இதான் கணக்கு. இப்ப a6 அப்படின்னு போட்டா equal to 5 into 6 by 6 plus 2. இப்ப 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30. 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8. 1 நாள் 4 15 நாளா 30. அப்ப a6ஓட என்னது 15/4. நமக்கு a6 டேர்ம் கிடைச்சிருச்சு. அப்புறம் 13வது டேர்ம் கண்டுபிடிக்கணும். 13வது டேர்முக்கு 5 into 13 by 13 plus 2. 13வது நம்பருக்கு என்னது 5ஐயும் 13ஐயும் பெருக்குனா 65. 13ஐயும் 2ஐயும் பெருக்குனா கூட்டுனா 15. 3 5 15 13 5 65. ஸோ 13வது நம்பர் டேர்ம் என்னது 13/3.